ஹாய். அதான் உனக்கு எட்டல என்னத்தை எட்டி பார்த்துன்னு இருக்கேன். இது லட்டூஸ் கிச்சன் vlog-ஆ? ஆமா. அவங்கள தான் எட்டி பார்த்துட்டு. லட்டூஸ் கிச்சன்ல இல்லாம வீட்டுக்குள்ளேயும் இல்லாம எங்க இருக்கு? அங்க போய் கேங் காசிப்ஸ் நடக்குது. எங்க இதுல லட்டு காணும்? கொடுங்க நான் எடுத்துறேன். இல்லை ஒரு ஆண்டி உட்காந்துருக்காங்க. லட்டுவே தெரியல. ஒரு பையன் உள்ளே போகிறான். அவன் போயிட்டு விளாடவான்னு கேட்கலாம். அந்த ஆண்டி பார்த்துட்டாங்க. பாஸ் அவன் மாட்டிக்கிட்டோம். நம்ம அண்டர் கவரில் இருந்தது வீணாக போச்சு. அண்டர் கவரா? பிளாஸ்டிக் கவர் கூட வாங்க காசு இல்லாத நாய்ங்க அண்டர் கவர். அம்மா அண்டர் கவர் இங்கேன்னு தெரியல. நம்ம மாடிக்கு போய் அங்கேருந்து எடுப்போமா? நான் வேற ஒரு ஐடியா கொடுக்குறேன். 3 பேர் இருக்கோம்ல, முதல்ல நான் அம்மான்னு கூப்பிட்றேன். என் குரலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வராங்களான்னு பார்ப்போம். வரலன்னா அன்ட்டு அவன் கூப்பிட்டோம். பெத்த பசங்களுக்கு இல்லைனாலும் மாப்பிள்ளை இங்க இருக்கும் வந்துருவாங்க. நான் கூப்பிட்டா பதில் சொல்லி இதோ வரம்பான்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, தவிர வரமாட்டான். பெட் வச்சுக்கலாமா? ஓகே பார்க்கலாம். சும்மா கூப்பிட்றேன். அம்மா அம்மா 2 சான்ஸ் முடிஞ்சிருச்சு. எனக்கு அவளோட வாய்ஸ் கம்மிங்க. பரவாயில்ல கற்றுப்பா. அம்மா இன்னொன்று அந்த வரேன்ற வாய்ஸ் கேட்டுச்சா? அதான் பையனோட பவர். டம்மி பாவா. திருப்பி கூப்பிடு. கவுண்ட் டு 10. அவங்களே வந்து நிற்பாங்க. ஒரு வாட்டி கூப்பிட்டா போதும். இதோ பார்க்குறேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை, பொறுமையாக. 5 6 அம்மா 8 10 எண்ணியும் வரல. கூப்பிட்டு மேபி கேட்டிருக்காது. என்னோட சின்ன குரல். நீ கூப்பிட நான் கூப்பிடுறேன். என்னன்னு கூப்பிட்டுருவேன்? குண்டுன்னு கூப்பிடுவா? மாமியா, குண்டு கிளி மாமியா. குண்டு கிளி இல்ல ஆன்டின்னு கூப்பிடு. ஆண்டி மதிக்கவே இல்லை. வரேன். தெரியுது தெரியுது. மாப்பிள்ளை கூப்பிட்டோன்னு சிரிக்குதுடா. கேமராவை பார்த்துட்டியா? உஷாரா இருக்கு. ஒளிச்சு எடுத்தோம். யார் கூப்பிட்டா நீங்க வரீங்கன்னு பார்த்தோம். 2 பேர் கூப்பிட்டு அவங்க கூப்பிடும்போது கேட்டுச்சு. கூப்பிடும்போது கண்டுக்கவே இல்லை நீங்க. அப்படியா? அவன் கூப்பிடும்போது வரேன். கூப்பிடலையே. நான் ஃபர்ஸ்ட் ராகேஷ் தான் மீனா. நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கூப்பிட்டோம் கேட்கலையா? இந்தா rat poison. குண்டிக்கிளி செத்துரு. நானே நான் இங்க புடிங்க அங்க வச்சிருக்கேன். அம்மா அம்மான்னு கதர்னே. கதர்னே. கதர்னதே முதல்ல நான் தான். ராகேஷ் தான் கூப்பிட்டான். ஆதாரம் இருக்கு. நான் செகண்ட் மே அப்படின்னா நான் என்னன்னு கூப்பிட்டேன்? ஆண்டி அதுக்கு முன்னாடி தெரியல. புரியல. குண்டு கிளின்னு கூப்பிட்டேன். தெரியல. நீங்க ட்ரெஸ் வேற மேட்ச் ஆகல நான் கூப்பிட்ட பேருக்கு. பச்சை கலர் சிங்கிச்சா. ஏதோ சாப்பிடணும் போல இருக்கான். செஞ்சுட்டா. என்ன சாப்பிடணும்? நான் சாப்பிடணும் உனக்கு. இப்பதானே கருட்டு குழம்பு சோறு தின்னேன். எங்க போறான் இவ்வளவு வேகமா எங்க போறான்? போறாரு காப்பாத்து. ஓஹோ. சும்மா இருந்த இங்க கூப்பிட்டோன்னு வந்து வேலை சரியா? நான் பேருக்கு போறேன். என் வேலை சும்மா கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தேன். மேன்னு கூப்பிட்டு விட்டீங்க. நீ வர வேணாம். போ 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 மேலே ஏறு. How are you? Fine. How much fine? More than more. போலாம். வாங்க போவோம். பூனை இருக்குதா? மேலே போனா அவன் அடிப்பான், கீழே வந்தா இவன் அடிப்பான். எங்க ஓட்டானே? So sad. அதுக்கு வழி விட்டுருங்க. ஆமா இப்படிதான் நம்ம கேப் விட்டா இப்போ ஓடிடும். அது
ஏய் இங்க பூனை இருக்கு வாங்கடா. வழி விட்டுருங்க அதுக்கு. பூனை இருக்கு இங்க வா. பாத்துட்டான். ஹாய் 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 ஹாய். சரி 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 சரி. ஏய் வந்திருக்கலாம் இல்ல அது. ஏன் ஓடி என்ன பார்த்தோனே இறங்கி அங்க வந்துச்சு. பனியாயமா கீழே இறங்கி இருக்கும். நான் கொஞ்ச நேரம் ஒரு விளையாட்டு கட்டிட்டு இருக்கேன். மாட்டிக்கிச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டான். என்னது என்ன பண்ணுச்சு? இதே மாதிரி செடி இங்க இருந்து காஞ்சிருச்சு. ஆஃப்ரோ ஹேர் ஸ்டைல் இதுதான் பூனையோட பெட்டா இப்போதைக்கு இருக்கு. ம். நீங்க பாரு நிறைய கொத்து கொத்தா காய்க்க போகுது. வாட் இஸ் திஸ்? வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் இந்த ஸ்டார்டிங்ல இருக்கா? இது பேர் வாட்டர் ஆப்பிள். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆமா காய்க்கும் இனிமே. ஏன்னா அவன் ஓடிட்டான். அவன் கிடைக்கவே இல்லம்மா. ஜெட் ஸ்பீட்ல போயிட்டாமா. கடிச்சு குதறி இருக்காங்க என்ன அவனை. இது முள்ளுடா. வந்து அவனை தேடாம விட மாட்டான். இவன் ஃப்ளையிங்ல போவான் அதானே. எங்க பார்க்கணும்? நிறைய பழுத்துருக்கு பாரு. இங்க 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 என்னது இது? இங்க இத பழத்தை சாப்பிட்டுட்டு மிளகா சாப்பிட்டா கூட தித்திக்குமா, காரமே தெரியாதா. ரொம்ப ரெட்டா ஒன்று இருக்கு. அதான் நிறைய ஒரு 5000% வச்சிருக்கிறப்ப. ஆமாம்மா. பாருங்க தெய்வமே. இன்னும் ரெட்டா ஆகும் நாளைக்கு. ஆமா இங்க பாரு. நல்ல பழுத்துச்சுன்னா நல்ல ரெட்டு. அதான் அவையில மருந்து போட்டு வச்சிருந்தாரு. கழுவாம சாப்பிடுறியா? மேலெல்லாம் பவுடர் போட்டு வச்சிருக்காரு பாரு. அடுப்பா அப்ப நான் செத்துடுவேனா? கண்டிப்பா எறும்பு மருந்து போட்டு வச்சிருக்காரு. தெரியல. கணக்கு ஈஸ்வரா 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 ஆழகால விஷம் வந்து இங்க தங்கி பாருங்க மக்களே, எங்க அம்மா எனக்கு கொடுத்த விஷம். அடே காலையில தான் பவுடர் போட்டிருக்காரு போல இருக்கு. நான் பாட்டி 7 ஊருக்கு அதை பேசிட்டு இருந்தேன். என்ன கூட்டு வந்து விஷத்தை கொடுத்தேன்ற நீ. வாத்தியாரே ஃபர்ஸ்ட் மர்டரா? ஆமான்றாங்கடா. இங்க வாயா. இங்க வா. இவங்க வீட்டு பம்கின் பம்பு தான் இருக்கு, என்ன காணும்? அங்க ஒன்னு காய்ச்சிருக்கு பாருங்க. பம்கின் பரங்கிக்காய் இங்க ஒரு காஞ்சி போயிருக்கு. அங்க ஒன்னு பெருசா வந்து லைட்டிங் சூப்பரா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. தேங்க் யூ. ஹாய் गाइस. மொட்டைமாடியில் இருந்து வணக்கம் அம்மா. வெல்கம் பேக் டு லட்டூஸ் கிச்சன் சேனல். அதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னு அதுக்கு மேல பேச வேண்டியவங்க அமைதியா இருக்காங்க. மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். அப்படியே அப்படியே என்னென்ன செடி என்னென்ன காய்ச்சிருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு விசிட் மொட்டை மாடி. சும்மா ஒரு vlog-ஆ? தக்காளி செடி இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக காய்ச்சிருக்கு. போன வாட்டி கம்மியா காய்ச்சதா? கம்மியா இல்லை, குட்டி குட்டியாக காய்ச்சது. ஓ, எறும்புக்கு மருந்து போட்டிருக்காருமா? அதை இந்த எறும்பு சாப்பிட்டு எப்படி தொடச்சிட்டேன்ப்பா. தெரிஞ்சிரும்டா. ஒன்னும் 1/2 மணி நேரத்துல எதுக்கு அவசரப்படுறீங்க? எனக்கு இப்பயே தண்ணி தாக்க அடிக்குது. வாயில இருந்து வெள்ளையா உனக்கு இப்படி ஊத்துருச்சுன்னா விஷம் கன்ஃபார்மா இருக்கு. எது விஷம் ஊத்துறது? என்ன பால் கொடுத்து வளர்த்தவளே எனக்கு பால் ஊத்துறாளே. ராகேஷ் வர வர நல்ல காமெடி அடிக்கிறேன். காமெடியா? கவுண்டர். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. உயிர் போன்னு சொல்றேன், காமெடின்றீங்க. மாடிக்கு வா மாடிக்கு வான்னாங்க. சரி கூட வரலான்னு வந்தா மேல வந்ததுல இருந்தே எனக்கு ஆப்படிச்சிருக்கல. நாங்க வந்து மேல வாமா மேல வா. இங்க ஒரு பசங்க இருக்கு பாருங்க. அம்மா உன்னை மேல அனுப்ப பிளான் பண்ணி டாபிக் சேஞ்ச் பண்றா பத்தியா. இது நல்லா பெருசா வரும்னு நினைக்கிறேன். கலர் நல்லா கிரீனா இருக்கு. இப்படி மூடி வச்சிருக்காரு. நான் 2 காய்ச்சி இருக்குல்ல, 1 எனக்கு. 4 கூட எடுத்துட்டு போ. இங்க கூட 1 காய்ச்சி இருக்கு. வெள்ளை பூசணிக்காய் 1 இருக்கு, அதையும் எடுத்துட்டு போ. அதோ 1. நீ 2 காய்ச்ச நம்ம வீட்டு கொடியில பத்தியா காய்ச்சிக்கிட்டே இருக்கு. டிராகன் ஃப்ரூட் இல்லையா? டிராகன் சீசன் இல்ல, ஆனா ரிட்டர்ன் ஆஃப் டிராகன் வரும். இதான் சீசன். லாக்டவுன் அப்போ இதான். இப்பெல்லாம் நம்ம லாக்டவுன்ல இருக்கோம், ஞாபகம் இருக்கா? 5-6 இயர்ஸ் ஆஃப் லாக்டவுனா 5 இயர்ஸ் ஆஃப் லாக்டவுனா? கை விட்டுட்டு இருந்தேன். நாங்களும் இங்க கை விடுவோம். நான் விட்டு சாப்பிட்றேன், நீ மட்டும் கழுவிட்டு சாப்பிட்றியா? தக்காளி சாப்பிட்றோம். தக்காளி வேணுமா? பறிச்சு கழுவி தருவா? வேணாம்.
நீங்க கொடுத்ததுலயே அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எறும்பு மருந்து டப்ஸா கண்ணி. இதான் போனஃபைடா போன்சாயா? எறும்பு அடினியம். அடினியம் நல்ல பெருசா இருக்கு. அடினியம். இது பேர் அடினியமா? போன்சாய்னா குட்டியா வளர்ற பெரிய மரம் மாதிரி வளர்றது தான் போன்சாய் அதானே? தாய் வீட்டு பேசில். அம்மா இது சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். இப்போ பவுடரோட சூப்பராக இருக்கு. இப்போ எறும்பு கொல்லி இதை வந்து ஆண்டி கழுவிட்டு சாப்பிட்றாங்க. சப்ஜா விதை. இதுதான் சப்ஜா விதையா? எல்லாத்தையும் கழுவாம மேலே போட்டுக்கோ. விதை உள்ள உண்ணாவ அவள் கையை கழுவுனாலா? நான் சாப்பிட போகிறேன். எறும்பு மருந்து தான். இதுதான் சப்ஜா விதை. இதான் சப்ஜா செடி. அது உள்ளே இருக்கிறதுல சப்ஜா செடி. இது உள்ளே இருக்க விதை. இதை தான் நம்ம ஜூஸ்லாம் ஊற வச்சு சாப்பிடுவோம். இப்போ நான் என் வாயிலே ஊற வைக்க போகிறேன். உள்ளே போய் ஊறி பெருசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வளர்ந்துடும் உள்ள சப்ஜா. உள்ளேருந்து செடி வரும், வாய் வழியாக வந்து தொங்கும். உதுத்து காட்டு. சின்ன வயசுலாம் சீடை சாப்பிட்டா உள்ள மரம் வளரும்னாங்களா? அந்த மாதிரியா? அப்போ ஏதாவது ஒரு கொட்டை முழுங்கிட்டோம்னா ஐயோ செடி வரப்போதே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. சௌபி, இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள். நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ஏன்டா இப்படி சொல்கிறேன்? நாளைக்கு கிளம்பிடுவான்ல. நீ எதுக்கும் இந்த பக்கம் அவனா இங்கே வந்து நிற்கும் போதே பயந்தான். சரி அவளை டிஸ்கரேஜ் பண்ண வேணாமேன்னு விட்டா நீ இது மாதிரி சொல்லிட்டியா? அவ்வளோ பயமா மாட்டியா? ஹைட்டுனா கொஞ்சம் பயம், கொஞ்சம் ஆர்வ கோளாறு. அவெல்லாம் மேலேருந்து கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. அம்மா கிட்ட அடி தான் வாங்குவா, விழுந்ததுக்கு அடி வாங்க மாட்டா. விழுந்தது கூட எனக்கு வலிச்சது இல்லை, அடிக்கிறது தான். குச்சா வச்சு சுரீல் 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 அடிப்பாங்க. மேஜிக் பார்க்குறீங்களா? தட்டி விட போறீங்களா? பார்க்குறியா இல்லையா? அதை போங்க. பார்க்குறியா பார்க்கலையா ஒன்று சொல்லணும். கையை மூடுனா எப்படி பார்க்க? இப்படி தட்டி விட்டா அப்படியே உங்க கண்ணு முன்னாடி மேஜிக் பறக்கும். கண்ணில் கூட பறக்கும். அதுக்குதான் கையை மூடிட்டேன். சப்ஜா நீங்க இவ்வளவு சீரியஸா நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்த மிச்சர் சாப்பிட்டு பியூர் சப்ஜா லாக் ஆயிடும், ஆஃப் ஆயிடும். அந்த பக்கம்னா ரீல் ஆமாம். இப்போ என்ன இவ்வளோ எடுத்துட்ட? தற்போது ஆங்கரிங் வேலையை சௌபர்ணியா ரமேஷ் பார்ப்பார்கள். நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க? இவன் ஒன்றும் தூங்குறான் இல்லை தூர் வாடுறான்? அம்மா தான் தூங்குவாங்க நாள். என்னடா கண்டுபிடிச்சிட்டியா பூனைய? எல்லாம் சப்ஜா விதை ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்தால் ஆட்டு புழுக்க மாதிரியே இருக்கும். சௌபி மட்டும் இன்னும் சாப்பிடலாம். நம்ம 3 பேர் செத்து போயிடும். அப்புறம் பார்த்தா இது கள்ளி செடி விதையா. தான் சாப்பிடல. vlog ஒன் சேனல்ல போட்டுப்பியா? ஆமாம், ஆளாளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு. மேலே ஏறு, அப்பதான் தூக்க முடியும். எல்லாம் தெரியும் அவருக்கு. சொல்றதெல்லாம் செய்யறான், நல்ல புள்ளன்னு நினைச்சிடாதீங்க. அவனுக்கு தேவையானதுக்கு மட்டும் ஒபே பண்ணும். மோசமானவன். அவனுக்கு ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட் நடக்குது. என்ன மட்டும் தூக்கல. வாடா நீ வா, தூக்கிற வா. வா மேலே வா, அது மேலே வா. வாடா மணி குண்டு வாடா. சரி, நீங்க எல்லாரும் கீழே வாங்க, வெயில் அடிக்குது. தங்கமே தங்கம் பாய் பாய். ஏடா முள்ளு குத்த போது பார்த்து போடா.